இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City Love Guru. Radio City Love Guru. காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம். Radio City Love Guru. FM na Radio City 91.1. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிரி 91.1. அவங்க ரேடியோ சிரி லவ் குரு. பிரசாந்த் என்ற நண்பர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. லவ் குரு, இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம். ஒருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க, பட் என்ன பொறுத்த மட்டும் நம்ம யாரை உயிருக்குயிரா நேசிக்கிறோமோ அவங்களுக்கு நம்முடைய காதல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாமலே போறதுதான். அப்படிதான் லவ் குரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் இருக்குது. கடைசி வரைக்கும் தெரியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஏக்கம் தான் இந்த மெசேஜ்ல எழுத வச்சிருக்குது. வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய மேரேஜ் தான். மேரேஜ் ஆகி இப்போ 3 months ஆச்சு. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல இருக்கக்கூடிய காதல் அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் பல தருணங்கள்ல. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரிஞ்சது இல்லை. என்னால் இதே மாதிரி இந்த காதலை தொடர்ந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமான்னு தெரியல. எவ்வளவு காலகட்டம் தான் நம்முடைய அன்பு நிராகரிக்கப்படும் போது அதே அன்போட மறுபடியும் அந்த அன்பை இன்னொருத்தவங்க மேல காட்ட முடியுங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார வருதுன்னாரு. ஒரு சில வார்த்தைகள் பிரசாந்துக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாடல்களுக்கு பிறகு ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. என்னுடைய அன்பும் காதலும் தொடர்ந்து நிராகரிக்கப்படுது. எவ்வளவு காலத்துக்கு இதே அன்பை இப்படியே நான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார வருது. என்னுடைய அன்பு கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கப்படாமலே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருதுன்னாரு பிரசாந்த். ரேடியோ சிட்டில இந்த மின்னச்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய மின்னச்சலுக்கு சொந்தக்காரர். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. உங்களுடைய வழி என்ன அப்படிங்கறதுனால உணர முடியுது பிரசாந்த். கண்டிப்பா இது ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு காலகட்டத்துக்கு தான் இந்த அன்பை நீங்க அப்படியே கொடுக்க முடியும்? நீங்கல்ல, உங்களால முடியும். என்ன லவ் குரு அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னுடைய அன்பு நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், நான் இப்படியே இருக்கணுமா அப்படின்னா நம்புங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. பட் என்னுடைய வார்த்தைகளை நீங்க நம்ப வேணாம், உங்களுடைய காதலை நீங்க நம்பலாம். எவ்வளவு காலகட்டத்துக்கு ஒருத்தங்களால அப்படியே அந்த அன்பை நிராகரிச்சுட்டே இருக்க முடியும் சொல்லுங்க? அடிக்கிற அம்மாவின் கால்களையே கட்டிக்கொண்டு அழும் குழந்தை போல அப்படின்னு சொல்லி தபுசங்கர் ஒரு கவிதையில் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரிதான் என்னுடைய காதல் அப்படின்னு. அந்த மாதிரிதான் அவங்க அம்மாவா அவங்களுடைய காதலை அடிச்சு துரத்தினாலும் நீங்க அவங்களுடைய கால்களே கட்டிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. இந்த அம்மாவாலையும் தன்னுடைய குழந்தைய ரொம்ப நேரத்துக்கு அடிச்சுக்கிட்டோ அல்லது தள்ளி விட்டுட்டோ இருக்க முடியாது. உங்களுடைய அன்பு என்னைக்கும் குழந்தையாவே இருக்கட்டும். அவங்க என்னைக்கு குழந்தையா மாறுறாங்களோ அது வரைக்கும் காத்துட்டுருங்க. அன்னைக்கு நீங்க தாயா நடந்துப்பீங்க. அந்த காதல் உங்களை அந்த தாய்மையை கொடுக்கும், உணர்த்தும். அவ்வளவுதான். வருத்தப்படாதீங்க. காதல மனசுக்குள்ளார இவ்வளவு அழுத்தமா ஆழமா வச்சிருக்கீங்க, நீங்க வருத்தப்படக்கூடாது. மின்னச்சல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரசாந்த். சீக்கிரமாவே ஒரு பாசிட்டிவான மின்னச்சல் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.